உலகம் பாவத்தினால் நிறைந்தபோது தேவன் ஒரு நியாய தீர்ப்பை அறிவித்தார். ஆனால் அந்த அழிவுக்கு நடுவே ஒரு தப்பிக்கும் வழியையும் அவர் கொடுத்தார். அதுதான் நோவாவின் பேழை. இந்த பேழை ஒரு கப்பல் மட்டுமல்ல, இது கிறிஸ்துவுக்குள் நாம் பெறும் ரட்சிப்பின் ஒரு துல்லியமான வரைபடம். இந்த கட்டுமானத்தில் ஒரு விசித்திரமான ரகசியம் உண்டு. தேவன் நோவாவிடம் சொன்னார், அதற்கு உள்ளும் புறமும் கீழ் பூசுவாயாக. எபிரேய மொழியில் இந்த கீழ் என்ற வார்த்தைக்கு கோப்பர் என்று பெயர். ஆச்சரியமாக இதே வார்த்தை தான் வேதாகம் முழுவதும் பாவ நிவாரணம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளேயும் வெளியேயும் பூசப்பட்ட அந்த திரவம் எப்படி பேழைக்குள் தண்ணீர் புகாமல் தடுத்ததோ, அப்படியே கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நியாய தீர்ப்பின் மரணத்தில் இருந்து பாதுகாக்கிறது. இரண்டாவது ரகசியம், அந்த ஒரு கதவு. பிரமாண்டமான அந்த பேழைக்குள் தேவன் ஒரே ஒரு வாசலை தான் வைத்தார். ஆதியாகமம் 6:16. இந்த வாசல் வழியாக உள்ளே நுழைந்தவர்கள் மட்டுமே பிழைத்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய நிழலாட்டம். இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். யோவான் 10:9. பரலோகத்திற்கு போக பல வழிகள் இல்லை. அந்த பேழையின் கதவை போல கிறிஸ்து மட்டுமே ஒரே வழி. மூன்றாவது, மேலே பார்த்த ஜன்னல். பேழையின் பக்கவாட்டில் ஜன்னல்கள் இல்லை. அதன் ஜன்னல் மேலே நோக்கி மட்டுமே இருந்தது. ஏன்? நியாய தீர்ப்பின் அழிவை பார்த்து நோவா பயப்படக்கூடாது. மாறாக மேலே இருக்கும் தேவனுடைய கிருபையை மட்டுமே அவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக. பேழைக்குள் இருந்தவர்களுக்கு தண்ணீர் தெரியவில்லை, தேவன் மட்டுமே தெரிந்தார். கடைசி ரகசியம், கதவை அடைத்தது. கதவை அடைத்தது யார்? நோவா அல்ல, கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆதியாகமம் 7:16. ரட்சிப்பு என்பது தேவன் கொடுக்கும் பாதுகாப்பு. அவர் அடைத்தால் ஒருவராலும் திறக்க முடியாது. இன்று கிருபையின் கதவு திறந்திருக்கிறது. நீங்கள் உள்ளே இருக்கிறீர்களா அல்லது வெளியே நிற்கிறீர்களா? பேழை என்பது கிறிஸ்து. உள்ளே இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு, வெளியே இருப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு. ஆதியாகமத்தின் ரகசியங்கள் தொடரும்.